கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நேயர்களே, சென்ற வாரம் நாம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாம் தொடங்கியிருக்கிறோம். அதாவது இந்த போதை பழக்கம், மது பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த பெற்றோர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய ஏக்கங்கள், அவர்களுடைய வருத்தங்களை எல்லாத்தையுமே இங்கே பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுக்கான தீர்வை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் என்னென்ன பேசணும் பார்க்கலாமா? என்ன இன்னும் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும், அந்த பேலன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. நான் எனக்கு வேண்டாம், அவர் எங்கேயே விட்டுட்டு வாங்க அல்லது வேற எங்கேயாவது அனுப்பிச்சிட்டு வாங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இன்னுமே என் குழந்தை மன ரீதியா பாதிக்கப்பட்டு தான் இருக்கான். வெறுத்து தள்ளி போங்க அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்ல தோணும். நான் இது பண்ணாம இருந்தா அந்த பிரச்சனை ஆயிருக்காது. இந்த குடிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிக்குது சமுதாயத்தை. சென்ற வாரம் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன பேசணும் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்க. தொடர்ந்து நாம் பேசலாம். எப்படி வெளியே வருதுங்க டாக்டர்? அதுவும் குறிப்பிட்டு இந்த சுச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த டிப்ரெஷன், அந்த ஒரு ஷைனஸ், இதெல்லாம் இருந்து எப்படி வெளியே வரலாம்? ஐ திங்க் அவங்க சொல்ற ரெண்டுமே, அவங்க சொன்னது எல்லாமே ரொம்ப சின்ன ஏஜ் குரூப். நம்ம அது எனக்கு இந்த எல்கேஜில அது பயங்கரமா இருக்குது. எனக்கு நோட்டிஃபை பண்ற மாதிரி, அப்பா குடிச்சிருக்காரான்றது அப்ப அது எப்படி வாயில இல்ல, ஆக்ஷன்ல சொல்றான். அந்த ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் பாத்தீங்களா? see என்னன்னா 9 வயசுக்குள்ள அவங்க ஒரு அவங்களோட ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 9 years தான் கட் ஆஃப். நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஷையாக இருப்பேன், இல்லை நான் எல்லார்கிட்ட நான் பேசுவேன், இல்லை நான் இந்த மாதிரி நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது 9 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ ஸ்பெஷலி ரொம்ப சின்ன வயசில் அந்த ஒரு பார்த்துட்டே இருந்த குழந்தைங்கிறது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓ, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 12 வருஷம் கழிச்சியும் அவனுக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் ஹி வாஸ் ஒன்லி 4 or 5 years. ஷோர். ஓகேங்களா? இப்போ அவங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் அவனோட மனசில் ஒரு என்னங்கிறது அந்த அப்பா அண்ட் மேபி ஏதோ ஒரு ஹர்ட், ஏதாவது ஒரு ஹர்ட்ஃபுல்னஸ் டச் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் வந்துடுது. அந்த கனெக்ஷன் பிரேக் பண்ணுறதுங்கிறது ஒன்லி தே போத், அவங்க 2 பேரும் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ அவர் ஒரு ரெக்கவர்டு ஆல்கஹாலிக் அப்படிங்கும் போது 2 பேரும் உட்காந்து சரிசமமாக அந்த பழைய விஷயங்களை ஓப்பன் பண்ணி பேசணும். ஒரு ஆல்கஹாலிக் இப்போ குடிச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவர் ரிகவர்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன், ஒரு தேர்ட் பர்சன், அவங்க 2 பேரும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு கவுன்சிலரோ நீங்கள் சைடில் வச்சுட்டு நிறைய டைம் என்ன ஆகும்னா நம்ம பழைய கதை பேச மாட்டோம். முடிச்சிச்சு, வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம், அதை பற்றி பேசினா அதெல்லாம் யோசனை வரும், அதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம், நம்ம அதை பற்றி நிறைய டைம் பேசுறது இல்லை. பட் அந்த எக்ஸாக்டாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் தான் இருக்கும். ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பேன். ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம வெளியே கொண்டு வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம அவன்கிட்ட கொஞ்சம் பேச வச்சு, அவனோட ஏஜ், நீங்கள் அவன் மெடிசன் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஏஜ்னா கண்டிப்பாக ஹி வில் பி லிட்டில் பிட் அடல்ட். அதனால அவன்கிட்ட எழுத வச்சுட்டு அதை அவனை சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் எபிசோட் அவன் எப்படி ஃபீல் பண்ணானோ அந்த ஒரு டைமில் அது ஃபுல்லாக அவங்க அப்பா கிட்ட சொல்லி, அவங்க அப்பா அந்த டைமில் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு அவங்க சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் கெட் பெட்டர். அந்த இதை ரீக்ரியேட் பண்ணணும். அப்போ தான் அதோட எமோஷன்ஸ் வெளியே வரும். எமோஷன்ஸ் ஒரு வாட்டி வெளியே வந்தால், நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஒரு வாட்டி வெளியே வந்தால், அதுக்கு இப்போ அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறனால அந்த ஹாப்பி எமோஷன்ஸோட நீங்கள் அப்படியே ஓவர்லேப் பண்ணிடணும். அப்போ அது மூலமாக கம்மியாகும். ஸோ அந்த ஹீலிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது, இன்னைக்கு நடத்த முடியாது. எங்கே நடந்துச்சோ, எப்போ நடந்துச்சோ அங்கிருந்தே அந்த இடத்த, அந்த சுச்சுவேஷனுக்கே போய் அதை ஹீல் பண்ணணும்னு சொல்லி டாக்டர். இப்போ அவங்க சொல்கிற மாதிரி அந்த 5 வயசுல நான் அப்பா கிட்ட காசு கேட்டு அதில் இது வரைக்கும் ஐ எம் ஷுவர் அவ கண்டிப்பாக காசு அப்படிங்கிறது அப்பா கிட்ட கண்டிப்பாக போக மாட்டான். ரைட்? பிகாஸ் இட் இஸ் நாட், அது இதாயிடுச்சு, அது மனசுக்குள்ள போயிடுச்சு. காசுனா அடி, அதனால she will never go. இந்த குடியினால பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? எங்க குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப மனைவிகளாகி நாங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ நாங்க இதுல இருந்து எப்படிதான் வெளியே வர்றது? இது பெரிய கேள்வி மேடம். இது நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து இப்ப தாய்மார்களுமே அதுல இல்ல. இருக்காங்க. இப்போ நான் நாங்களே டிஅடிக்ஷன் சென்டர் வச்சிருக்கோம். எத்தனையோ பேஷண்ட் பார்க்குறோம், எத்தனையோ ஃபேமிலிஸ் வராங்க. அவங்க கிட்ட நானே உட்காந்து, நீங்க உட்காந்துருக்க இடத்துல நான் உட்காந்து பேசுவேன். ஆனா நான் என்னை எப்படி நான் வெளியே என்னால் எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போவும் நான் பயங்கர அடிக்கடி டிப்ரெஷனில் போயிடுவேன். இப்போவும் எனக்கு கோவம் வருது. இப்போவும் அந்த பழைய கஷ்டங்கள் ஞாபகம் வருது. நான் என்னதான் நல்லா இருந்தாலும் என்னுடைய அந்த வலி இன்னும் போகவே இல்லை, குறையவே இல்லை.
அது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இட் இஸ் பெயின், ரெண்டாவது இட் இஸ் ஆங்கர், கோவம் அண்ட் வலி. ஓகேங்களா? கோவமும் வலிங்கிறது நம்மளோட தனியாக அது பண்ண முடியாது. யூ நீட் எக்ஸ்ட்ரா ஹெல்ப். ஓகேங்களா? அந்த கோவம் வரும்போது நம்மளோட திங்கிங், நம்ம யோசனைகள்ங்கிறது கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா? கோவத்தை முதல்ல கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு கோ. என்ன இன்சிடென்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் என்னால் ஃபங்க்ஷன் போக முடியல, உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியல அந்த டைமில், அதை முதல்ல நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த பண்ண முடியலனால என்னெல்லாம் ஆச்சு, என்ன அவங்க எதாவது பேசிட்டாங்க, அவங்க என்ன ஏதாவது சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகலன்னா அதுக்கு ஏதாவது ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் முதல்ல அந்த ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கோ த்ரூ பண்ணாதான் அதுலேருந்து ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ஹர்ட் ஆச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் என்ன ஹர்ட் ஆச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியும். இல்லைன்னா அதை நீங்கள் மேலோட்டு சொன்னோம் முடிச்சோ போகணும் அப்படின்ட்டு ஆயிரும். யூ ஹாவ் டு கோ டு த டீட்டெயில்டு. பட் அதுக்கின்ட்டு ரொம்ப டீட்டெயிலும் போக தேவையில்லை. பட் இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் போக முடியல, ஏன்னா அந்த டைமில் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆச்சு, என் குழந்தை என்னால் கொண்டு வர முடியல, என்கிட்ட காசு இருக்கல, அன்னைக்கு முந்தின நாள் எங்கள் ஹஸ்பண்ட் அடிச்சிருந்தாலும் மூஞ்சி வச்சனால வெளியே வர முடியல. வாட் வாஸ் த ரீசன்? தேர் வில் பி அ ரீசன். ஓகே, ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ இப்படி ஆச்சு அப்படிங்கிறது நம்ம அதுக்கு போனாதான் நீங்கள் அதை அந்த ஃபுல்லாக அதை விட முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் உங்களுக்கு அது ஞாபகம் வராது. டாக்டர், இப்போ நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் நான். மேடம், இப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிறாரு தானே? எங்கே இருக்கிறாரு? ஓகே சார், வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட இருந்து அது ஆரம்பிங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் பையன் வந்து இன்னுமே உங்கள் மேலே ஒரு விதமான ஒரு நம்பிக்கை இல்லாமையே இருக்கிறாரு அப்படி. ஈவன் இன்னைக்கு மெடிசன் படிச்சுட்டு இருக்கிறாரு, ஆனாலும் கூட இன்னும் அவருக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் அப்பா மேலே அந்த 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 நம்பிக்கை முழுசாக கிடைக்கல, வைக்கல. என்ன காரணம்? இது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யாராவது இருக்காங்களா குடும்பங்களில்? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ ஆரம்பத்தில் வந்து என்னோட பாதிப்பு வந்து அவனுக்கு நிறையா இருந்திருக்கு. என்னோட குடியினால் வந்து அவனுக்கு பாதிப்பு நிறையா இருந்திருக்கு. நல்லா படிக்கிற பையன், நான் ரொம்ப நல்லா படிப்பான், ரொம்ப ஐக்யூ அதிகம், ஜென்ரல் நாலேஜ் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அதிகம், நிறையா ஸ்கூல்லேயும் நிறையா இந்த மாதிரியெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கான். பட் அந்த டைமில் வந்து நான் அவன் மேலே வச்சுருந்த அஃபெக்ஷன் அவன் திரும்ப ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கிறானாங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் அவன் மேலே நிறைய கேர் எடுத்திருக்கேன். பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா எப்போவுமே நான் தான் தூக்கிட்டு இருப்பேன் அவனை. சின்னதுலேருந்து, சின்ன குழந்தையிலேருந்து, அவன் ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து மேபி ஒரு 5th 6th வரைக்குமே கூட வந்து நான் அவன் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலைனாலும் பட் அஃபெக்ஷன் இருந்தது, எனக்கு அவன் மேலே இருந்தது. பட் அதே டைமில் வந்து என்னோட போதை வந்து அவனை பாதிச்சிருக்கு. அப்பாங்கிற ஒருத்தர் வந்து மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி மற்ற அப்பாங்கெல்லாம் இப்படி இல்லையே, ஏன் அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாரு, ரோட்டில் வரும்போது ஏன் ஆடிட்டு வர்றாரு, ஸ்கூலுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்குமே, அதாவது ப்ரோக்ரஸ் கையெழுத்து போடுறக்கோ அவன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே அங்கே சைன் பண்ணுறது அம்மா, அவங்க அதே ஸ்கூலில் டீச்சராக இருக்கனால எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அப்பா வந்து ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது, அவரோட ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இது ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் போகிறது கிடையாது, அதாவது அவனுக்குன்னு டைம் கொடுக்கறது இல்லை. உங்களுடைய ரோல் வந்து முழுசாக அவர் வந்து ஃபீல் பண்ணல. ஆமாம் இல்லைங்களா? இல்லை, உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆமாம், நீங்க தூக்கி வச்சுக்கிட்டேன்றதுனால நீங்க வந்து போதும் அந்த டைமில் நான் நினச்சேன். பட் இப்போ எனக்கு தெரியுது, ஐ வாஸ் நாட் தேர் ஃபார் ஹிம். எப்பெல்லாம் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா தேவைப்படுதோ அப்போல்லாம் அவனுக்கு நாங்கள் இல்லை. அந்த ஒரு எம்டினஸ் தான் இன்றைக்கும் அவனுக்கு ஃபீல் ஆகுது. பட் நான் இன்றைக்கி அவனை ரொம்ப பக்கம் போகிறேன். அவனால் அந்த நெருக்கத்தை அவனால் இப்போ காரில் ஏறினா கூட என் பக்கத்தில் வந்து இது வரைக்கும் உட்கார்ந்தது கிடையாது. என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் நான் இதை பற்றி பேசியிருக்கேன், என் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் இதை பற்றி சொல்லுவேன். அப்போது அவங்க வந்து காரில் எல்லாரும் ஏறி வரும்போது நீ போய் அப்பாட்ட போய் உட்கார்றான்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அவங்க சொன்ன டைமில் போய் உட்காருவான். பட் அவனுக்கு ஆக்சுவலாக அவனுக்கு பழக்கத்தில் வர்றது வந்து இம்பல்சிவாக வந்து அவன் போய் பின்னாடி தான் போய் உட்காருவான். பட் இந்த லீவுக்கு வந்திருந்தான், இந்த தடவை தான் முதல் தடவை வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஸோ ஐ ஃபீல் தட் சேஞ்ச் இஸ் கம்மிங் ஓவர் கிராஜுவலி. அந்த ஒரு ஃபேஸ் தாங்க, அந்த ஒரு வயசு மாறும் போது கண்டிப்பாக இப்போ அவனுக்கு புரியும். இப்போ அவன் செப்பரேட்டட் கூட தனியாக இருக்கான், படிப்பு விஷயமா ஒரு வெளிநாட்டில் இருக்காரு. அதனால் இப்போது அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து அவனுக்கு எல்லாமே அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி எதாக இருந்தாலும் அது அவன் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் நம்பர் 1 இருக்கணும். அவன் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருந்தாலும்
ஷர்ட்டாக இருந்தாலும், ஷூவாக இருந்தாலும், வாட்சாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அவனுக்கு விலை அதிகமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா நல்லா பண்ணார். அதே மாதிரி நான் அவனுக்கு ஆரம்பத்தில் பண்ணலையோங்கிற அந்த கில்ட்டு வந்து என்னை நிறைய பண்ண வைக்குது. பட் அவனுக்கு அதை எல்லாத்தையும் விட அந்த பழைய மெமரிஸ் தான் எல்லாத்தையும் டாப் அப் பண்ணுது. நாம் என்னதான் பண்ணாலுமே அவனுக்கு அந்த இதிலிருந்து அவன் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறது எனக்கு புரியுது. வேற ஏதாவது இது மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்? சார் வந்து ரொம்ப நல்லா ஷேர் பண்ணாங்க. இவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இப்போ அவங்க பையனை கொஞ்சம் நெருக்கப்படுத்தியிருக்கு அவங்களுக்கு. ஆனால் நான் பார்த்த ஒரு நிகழ்வு என்னென்னா, அவங்க அப்பா இந்த மாதிரி சஃபர் ஆகிக்கிற பட்சத்தில் ஆல்கஹால்னால அவங்க பெண் குழந்தை அது, அவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க தன்னோட அப்பாவை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. ரீசன் என்னென்னா, இவரோட குடினால இவங்களுக்கு வந்து சஸ்பீஷியஸ் தாட் வந்துருச்சு அவங்க ஒய்ஃப் மேலே. ஸோ அதனால அவங்க ஒய்ஃப் இப்போ வந்து தனியாக இருக்காங்க, செப்பரேட்டாக இருக்காங்க, ஒன்றா இல்லை 2 பேரும். அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தை இப்போ அம்மா கூடயும் இருக்க முடியாமல், அப்பா கூடயும் இருக்க முடியாமல், அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அம்மா கூட தான் போக வேண்டிய கட்டாயம் அந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ அம்மா வந்து தனியாக போயிட்ட பிறகு அந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே பண்ணணுன்ற பட்சத்தில் அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ வீட்டில் இருக்க முடியல அவங்களால. வெளியில் வேறு ஊரில் போய் தங்கி வேலை பார்க்குற பட்சத்தில் இப்போ அந்த குழந்தை அம்மா கூடயும் இல்லாமல் அப்பா கூடயும் இல்லாமல் அந்த அம்மாவோட அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ அந்த குழந்தை இந்த இடத்துல இந்த பிரிவுன்றது அவங்கள இப்போ அவங்க அப்பா கொஞ்சம் ரெடியாக ஆனாலும், நல்லா பேசினாலும், அவங்களோட தவறை புரிஞ்சுக்கிட்டு இல்லை நான் சரியாயிட்டமா அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அந்த குழந்தை நம்பிக்கை வர மாட்டேங்குது. இப்போ சாரோட விஷயத்தில் வந்து அவங்க பையனுக்கு வந்து அந்த பிரிவுன்றது நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பட் எல்லார் லைஃப்லேயும் அது இருக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த குழந்தைக்கு வந்து இன்னுமுமே ஏற்றுக்க முடியல. அவங்க அப்பா சரியாகி வந்து முன்னாடி நின்னாலும் அந்த குழந்தையால இன்னுமே ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் கூட நெருக்கம் வரல. நெருங்கணும்னு யோசிக்க கூட இல்லை இன்னும் அந்த குழந்தை. அந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. அவங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட், அரௌண்ட் 13, 12 and 13. ஓகே, உங்களது லைஃப்ல சொல்லுங்க. சார், நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்க என்னன்னா, அவங்க அப்பா வந்துட்டு குடிப்பழக்கம் இருக்கு. ஆனால் அது ரொம்ப வீட்டில் அவர் குடிச்சாருன்னா ரொம்ப அக்ரெசிவாக அந்த மாதிரி தான் இருப்பார். பொருளை உடைக்கிறது, அம்மா வடிக்கிறது, ஃபிசிக்கல் வயலன்ஸும் இருக்கு, வெர்பல் வயலன்ஸும் இருக்கு. என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து என்ன சொல்வார், நல்லா இருக்கும்போது நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்டான்னு சொல்லுவார். பட் அதுக்கடுத்து மறுபடியும் அவர் குடிச்சிட்டு வருவார். இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து விட்டுட்டு ஒரு ப்ரோக்ராமில் இருக்கும்போது மறுபடியும் அவங்க கவுன்சிலிங் வந்திருக்க டைம் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா மேலே இருக்க ட்ரஸ்ட்டே போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ டிவோர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட வந்து அதை மட்டுமே ஒரு 10 டைம் சொல்லியிருப்பாங்க. அம்மாட்ட நான் நம்ப மாட்டேன் வேற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட வாயில ஒரு வார்த்தை கூட அப்பா வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோன்னு சொல்லி அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. அந்த பொண்ணு நீ வேணா நம்புமா, நீ கண்டிப்பா நீ நம்பினா நான் போயிடுவேன், நான் வேணுமா அப்பா வேணுமா முடிவு பண்ணிக்கணும் அங்கேயே பேசுறாங்க. சரின்னு சொல்லி அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணி அன்னைக்கு முடிச்சு போயிட்டாங்க. மறுபடியும் ட்ரீட்மெண்ட் முடிச்சு டிஸ்சார்ஜ் அப்பயும் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு, நீ என்ன பாட்டி வீட்டில் விட்டுட்டு இவரை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் வரமாட்டேன், இல்லை நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு என் கூட வா. ஸோ அப்படி ஆர்குமெண்ட்ல தான் போனாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நம்மளுடைய தமிழ் கல்ச்சர்ல கணவனே கண்கண்ட தெய்வம். அதனால அந்த மனைவிகள் எல்லாமே சரி எப்படியோ குடிகாரன் குடிச்சாலும் என் புருஷன் தான் அப்படின்றது. ஆனா குழந்தைகள்கிட்ட அந்த மனநிலை இல்லைல்ல, நான் உன் மேல அவ்வளவுதான், நீ நான் உன்னை நம்பலைன்னா அவ்வளவுதான், நீ எனக்கு வேணவே வேண்டாம் அப்படின்றது. நீங்க என்னம்மா உங்க அப்பாவை ஆனா ஒரு வார்த்தை சொன்ன அப்படி ஆரம்பத்திலே, ஸ்டில் ஐ லவ் மை டாட் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் அதை. எங்கள் அக்கா வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு அப்பாவை வந்துட்டு அந்த கோயில் இந்த கோயிலாக கூப்பிட்டு அப்பயாவது நல்லா இருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுருந்தாங்க. அப்போ ஒரு டைமில் வந்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்பாவும் பொண்ணும் தள்ளி இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஆயிரும் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அப்பாவை தள்ளி வைக்கல அம்மா, அக்காவை கூப்பிட்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்திட்டாங்க. அக்கா ரொம்பவுமே அக்காவுக்கு அங்கே இருக்கும்போது எப்படி சொல்கிறது, நாங்களும் யாருமே இருக்க மாட்டோங்களா, அப்பா கூட நானும் இன்னொரு அக்காவும் சண்டை கட்டிகிட்டு இருப்போம். இவங்க அம்மா நாங்கள் 3 பேர் இருப்போம். அப்போ அக்கா அங்கேன்ட்டு தனியாக இருப்பாங்க. அம்மா கூடயே பேச முடியாது, அப்பா கூடயே பேச முடியாது. ஹாஸ்டலில் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அதில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப இதாகி ரொம்ப போகும்போது இருந்ததை விட வரும்போது ரொம்பவுமே நொந்து ரொம்ப இதாக வந்துட்டாங்க. எங்களுக்கு பார்த்ததுமே எங்களுக்கு அழுக வந்துடுச்சு. அப்போ நாங்கள் கேட்ட ஒரு வார்த்தை, ஏம்மா உங்களுக்கு இப்படி இருந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கார் வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது நான் அப்புறம்ட்டு இல்லைம்மா அப்பா கொஞ்ச நாளில் நல்லாயிருவார் மாறிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் அம்மா நம்பினாங்க. அம்மா நம்பினாங்க. இப்போ உங்க அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அக்கா இப்போ மேரேஜ் பண்ணி என்ன வயசு இப்போ உங்க அக்கா? இப்போ 21. அப்போ 18னா 8th ஸ்டாண்டர்ட்னா 13 வயசு இருக்கும். ஆல்மோஸ்ட் இவ்வளோ வருஷம் ஆச்சு இன்னும் மாறல.
இல்லை? பட் உங்கள் அம்மாவோட நம்பிக்கை அதான் அந்த டைமில். எங்கள் அம்மா வந்து நம்பினாங்க வந்துட்டு அந்த கோவிலில் போயிட்டு அங்கே இது பண்ணலாம், நல்லாயிருவார் நல்லாயிருவாரு நம்பினாரு. ஆனால் நாங்கள் வந்துட்டு எப்போ நம்பணும் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த் 4 மந்த் முன்னாடி நம்பினோம். இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், அப்பா நீங்கள் குடிக்காத விடுங்க, நானும் குடிக்கிறேன் அப்படின்னதுமே, வா நானும் வாங்கி தரேன் அப்படின்ட்டேன். அப்போ எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. வைக்க சரி முடியல ஆக என்னால். மாட்டார் அப்படிங்கிற அப்பா நம்பிக்கை உங்களுக்கு. இதுக்கப்புறம் அவர் திருந்த மாட்டார் அப்படின்னே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் அண்ணா அண்ணா இருக்காங்க. அண்ணா வந்துட்டு பெரியம்மா பையன். அண்ணா வந்துட்டு மேரேஜ் பண்ணி இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. அண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு காரணமே இல்லாமல் அடிப்பாங்க. என்ன காரணம்னே தெரியாது. பெரியம்மா பெரியப்பா வெளியில் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு பேசணும்னு விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்கக்கிட்டேயும் பேசிட்டு அப்படியே அந்த பாட்டில் வச்சு பெரியப்பா மண்டையில் அப்படியே அடிப்பார் பாருங்க. எனக்கு அப்பாவை இது பண்ணுறதா, பெரியப்பாவை தூக்குறதான்னு தெரியாது, அப்பாவை தூக்குறதான்னு தெரியாது, அண்ணனை எடுக்கிறதான்னு தெரியாது. எங்கே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அம்மாவுங்க நீங்கள் தடுக்க போவாங்க, அவங்களுக்கும் சேர்ந்து அடி விழுகும். அதனால நாங்கள் தள்ளி நிற்க தான் முடியும். நாங்கள் போனோன்னா எங்களுக்கு அடி விழுந்துடும். எங்களுக்கு அடி விழுந்து அவங்களாவது கொஞ்சம் தாங்கிக்குவாங்க. எங்களுக்கு அடி விழுந்துச்சுன்னா ஒரு ஒரு குழந்தை எங்கள் ஏரியாவில், நான் உண்மையாக சொல்லணும், ஒரு குழந்தை பாட்டில் அடிபட்டு உயிர் போயிடுச்சு. அப்பா தன்னோட அப்பா அடிச்சு. அதான் ஒரு போதை பழக்கம் எங்கே கொண்டு போய் நிறுத்துது பாருங்க அந்த குழந்தைகள் மேலே. இது சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. அது ஒரு ஃபேமிலியில் வந்து நல்ல வெல் டு டூ ஃபேமிலி தான். அவர் ஒரு மிலிட்ரியில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்து ரிட்டையர் ஆனவர். பட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு தான் ஆரம்பத்தில், பையன் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தான் ட்ரீட்மெண்ட் வந்த புதுசில். தொடர்ந்து ரிலாப்ஸ், அதாவது திரும்ப ட்ரீட்மெண்ட் வருவாங்க, கொஞ்ச நாள் நல்லா இருப்பார், மீண்டும் குடிப்பார், மறுபடியும் ட்ரீட்மெண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது. இந்த எபிசோடில் எல்லாமே அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து, இவர் இங்கேயே வச்சுக்கோங்க, நான் அம்மா தான் கேட்கறது இல்லை, திரும்ப திரும்ப எடுத்துடுறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க, இவங்க சொன்ன மாதிரி நம்பிக்கை வைக்கிறாங்க, சரியாயிரும்ட்டு, நீங்கள் இங்கேயே வச்சுக்கோங்க, இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி. அது போக இன்னொரு வார்த்தை அவங்க சொன்னது தான் எனக்கு ரொம்ப என்ன வயசு இதாக, குழந்தைங்க? அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அப்போ வந்து அவங்க டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. அப்போ அவங்க சொல்ற இதுனா, இத்தனை வருஷத்துல பல ஊர்கள் போயிருக்கோம். அப்பாவோட வேலை விஷயமா அவருக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் இருந்திருக்கு. நார்த்தில் தான் நிறைய இருந்திருக்காங்க. பல ஊர் போயிருக்கிறோம். பல இடத்து வந்ததுக்கப்புறம் இங்கேயும் எல்லாம் இருந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நானும் அம்மா தம்பி 3 பேரும் நிம்மதியாக இருந்ததுன்னா, அவர் எப்பெல்லாம் இங்கே ட்ரீட்மெண்ட் சென்டர் வராரோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். மற்ற நேரம் எல்லாமே வந்து நாங்கள் உங்களோட தயவில் நாங்கள்லாம் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கோம், நிம்மதியாக தூங்குறோம். ஏன்னா ஒரு திகில் செலவு படம். பண்றான் அவர், அங்கேயே வச்சுக்கிங்கன்றாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து ஒரு திகில் படம் பார்க்குறோம், அடுத்தது என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும் ஒன்றும் புரியாது. இதில் ஒரு வயசான தாத்தா வேறு இருக்கார். அவர் வந்து ரொம்ப பெட்ரிடன், ரொம்ப வயசானவர், ரொம்ப இது. இவர் அவர்கிட்டையும் போய் ரகலை பண்ணுறது வீட்டில். இப்போ ரீசெண்டாக கடைசி டைமில் பையனுக்கு அந்த தம்பிக்கு பப்ளிக் எக்ஸாம், இவங்க கல்யாணம் ஆகி இன்னொரு இடத்துல இருக்காங்க. பட் அவங்க ஃபோன் பண்ணி, அம்மா சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீங்கள் போய் கூப்பிட்டு வந்துடுங்க, பையனுக்கு பப்ளிக்கு படிக்கிறதுக்கு விடாமல் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்போது அந்த டைம் வந்து நாங்கள் போகிற கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பையன் வந்து கிரிக்கெட்டு ஸ்டம்ப் எடுத்து அடிச்சிட்டான் அப்பாவை. அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. அப்போது நீங்க சொல்றது கதை இல்லை, உண்மை. உண்மை. ஏன்னா சமீபமா நான் ஒரு லாஸ்ட் மந்த் உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து பேப்பர்ல உங்களுக்கு போட்டிருந்தேன். சரி. அப்பா வந்து ஓவர் குடி டார்ச்சரு, பையன் தூக்கி அடிச்சு கொண்டுட்டான். இப்போ நடந்தது நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்து, நான் இந்த ஷோவை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது முதல் செய்தி அதை தான் நான் பார்த்து கட்டிங்ஸ் எடுத்தேன். ஸோ இது இட்ஸ் ஹேப்பனிங். ஆமாம், இது இப்போ கொஞ்சம் எசகு பெசகு ஏதாவது ஆயிருந்ததுன்னா இதுவும் அதுதான், தலையில் அடிக்கிறதுங்கிறது உயிர் போகக்கூடிய டேஞ்சர் இருக்குது இல்லைங்க. அப்போது அந்த ஒரு மனநிலை, அந்த பொண்ணோட மனநிலை, இப்போ இந்த பையன் அனுபவிக்கிற மனநிலை, இது எல்லாமே வந்து இப்போவும் அவர் மோசமான நிலைமையில தான் இருக்கார். பட்டு இன்னமும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க இது பண்ணலை. அந்த ட்ரீட்மெண்ட் ரிலாப்ஸுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இவங்க 2 பேர் வந்து தொடர்ந்து இதே இதை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போது அவங்க கல்யாணம் பண்ணுற போது அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும், நமக்கு வரப்போகிற ஹஸ்பண்டை நம்ம அப்பா மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனைகள் எப்போ, ஏன்னா யாருமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராது. எந்த ஒரு ஆம்பளையை பார்த்தாலுமே அவங்க வந்து ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. இவர் எப்படி இருப்பாரோ, நம்ம லைஃப் என்ன ஆகுமோ, இல்லை நம்ம லைஃபும் நாளைக்கு அம்மா மாதிரி ஆயிருமோ, அவர் ஏதாவது ஒரு ஒன்ஸ் இன் அ வைல் ப்ளூ மூன் ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கரா, இல்லை பார்ட்டி ட்ரிங்கராக இருந்தால் கூட
ஆல்கஹாலிக்காக மாறிட்டாருன்னா என்ன பண்ணுறது. அதனால் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹேவராக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த சின்ன ஒரு ட்ரிங்க்கு கூட அவங்களால ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஏன்னா பயம் பார்த்துருக்காரு. அப்பா அது அதே மாதிரி இவரும் ஒரு காலத்தில் இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ இந்த நிலைமைக்கு ஆயிருக்காரு. இவரும் அப்படி ஆயிட்டாருன்னா என்னோட லைஃப் என்ன ஆகுறது? அப்பாவும் இப்படி, வைஃபும் அதாவது கணவரும் இப்படிங்கிற அந்த மனநிலை. 2வது ஓவர் ப்ரொடெக்டிவ் தம்பி வளர்ந்துட்டு இருக்கான். அவன் எதுவும் ஆகக்கூடாதுங்கிற அந்த ஒரு நேச்சர். கல்யாணம் முடிஞ்சு போனாலுமே இன்னுமே அப்பா அவங்க அங்க இருந்தாலுமே கான்சியஸா இருக்கு. இங்க ஏன்னா அப்பா தான். இப்படி இருக்கிறாரு, மாற மாட்டாரு. நம்ம குடும்பத்தை, நம்ம தம்பியை, நம்ம அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஆமாங்க. இப்ப பாருங்க, இந்த ட்ரஸ்ட், அந்த கான்செப்ட் பாருங்களேன், நம்பிக்கை. ஆனா ஒரு அம்மாக்கள் எல்லாமே நம்புறாங்க இன்னும் ஸ்டில். அது அது ஒருவேளை நம்மளுடைய கல்ச்சர் செட்டப்பா அப்படின்னு தெரியல. ஆனா தொடர்ந்து நம்புறாங்க. இந்த பாப்பா சொன்ன மாதிரி கோயில் கோயிலா கூட்டிட்டு போற அம்மாக்களும் இருக்கிறாங்க. குடிச்சிட்டு அடி வாங்கி அடுத்த நாள் எழுந்திரிச்சு அவங்களுக்கு பணிவிடை செய்யற அம்மாவும் இருக்கிறாங்க. ஆனா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே என்டையர் டிஃப்ரெண்ட். எனக்கு உன்னை பிடிக்கல, நீங்க மாறினாலும் எனக்கு உங்களை நான் ஏத்துக்க முடியல, இந்த மனோபாவம் சொல்லுங்க. ஆல்கஹாலில் சைக்கிள் ஆஃப் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டென்ஷன் பில்ட் ஆகும். குடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, எதாவது ஒடிச்சிடுவாங்களா, கத்துவாங்களா, எதாவது பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை. அது டென்ஷன் பில்டிங். அடுத்தது எதாவது நடக்கும், ஏதாவது ஒரு அடிப்பாங்களோ விழுவாங்களோ, சம்திங் வில் ஹேப்பன். அது ஒரு இட் எக்ஸ்ப்ளோட். ஓகேங்களா. 3வது என்னன்னா காம்னஸ். அது அடுத்த நாள் ஐயோ நான் அப்படி பண்ணனா, சாரி, நான் இன்னும் பண்ணவே மாட்டேன், நான் இன்னும் குடிக்கவே மாட்டேன், நடக்காது, அந்த மாதிரி ஒரு திருப்பி அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த சைக்கிள் ஆஃப் அப்யூஸில் என்ன சொல்லுவோம்னா, அதில் ஒன்றும் பிரச்சனை வராத ஒரு ஏதோ காம் ஆகி ஒரு 2-3 டேஸ் ஒரு நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த பிரச்சனை வரும். திஸ் இஸ் கால்ட் சைக்கிள் ஆஃப் அப்யூஸ். இது ஒரு வாட்டி நடந்துச்சுன்னா இது திருப்பி சுற்றி நடக்கும். பிரச்சனை என்னன்னா, இதில் குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது பிரேக் ஆகாது, இன்னும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஒரு அடல்ட்டாக அவங்கனால விட முடியல. என்னோட ஹஸ்பண்ட் ஆர் வாட் எவர் பி இட், நான் நம்புகிறேன். பட் ஒரு குழந்தைக்கு என்னன்னா, ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு குழந்தை பொறுத்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் நம்பிக்கைங்கிறது மெயின். ஏன்னா ஒரு சாக்லேட் நான் வாங்கி தரேன், இல்லைன்னா நான் உன்னை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இன்னும் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு குழந்தைக்கு சொன்னீங்கன்னா, நீங்கள் அது ஒரு வாட்டி நீங்கள் அது பண்ணலைன்னா அந்த குழந்தைய ரொம்ப ஃபீல் பண்ண அது கண்டிப்பாக ஞாபகம் வைப்பேன். நீங்கள் 10 சாக்லேட் அடுத்த வாட்டி வாங்கிட்டு வந்தாலும் அது ஞாபகம் இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டி கடைக்கு கூட்டிகிட்டு போகல, அது மட்டும் தான் அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் இந்த குழந்தையோட மைண்டுங்கிறது எப்போவுமே ஒரு பர்சனை கனெக்ட் பண்ணுவோம், ட்ரஸ்ட், நம்பிக்கை. அதுக்கு முக்கியமான 2வது காரணம்ங்கிறது கன்சிஸ்டன்சி. திருப்பி அதை நம்ம பண்ணணும். ஏதோ ஒரு காலத்தில் பண்ணால் அது பத்தாது. ட்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கன்சிஸ்டன்சி பை டைம்னு சொல்லுவோம். நம்பிக்கைக்கு கன்சிஸ்டன்ட், அதை நம்ம திருப்பி பண்ணோம், நிறைய டைம் குழந்தையோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இது 3ங்கிறது ஒரு இக்குவேஷன் குழந்தைக்கு. ஸோ உங்கள் நம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு காலத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் அடல்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு அவங்க அந்த சைக்கிளில் மாட்டிட்டாங்க. குழந்தைங்களுக்கு எங்கள் அப்பா என்னோட டைமும் ஸ்பெண்ட் பண்ணல, அது ஒரு நாள் ஏதோ பண்ணுறாங்க, இன்னொரு நாள் ஏதோ பண்ணுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாகவும் இல்லை, அதனால் எனக்கு நம்பிக்கை வராது. அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, வெளியே கூட்டிகிட்டு வராங்க, ஆனால் அந்த பொண்ணு வண்டியிலேருந்தே கீழே இறங்கலை, நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன், நீங்கள் யூ ஆர் நாட் கோயிங் டு இம்ப்ரூவ், நீங்கள் அப்படி தான் இருக்க போகிறீங்க. அதை விட இன்னும் சுவாரஸ்யமாக இது இருக்கு, நீ முதல்ல அப்பாவை டைவர்ஸ் பண்ணு, நீ அப்பா வேணுமா நான் வேணுமா, இவ்வளோ ஒரு எண்ணங்கள் போயிட்டு இருக்கு. இதை மாறுவதற்கு அந்த குழந்தைகள் இதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு என்ன பாருங்க. நம்பிக்கைங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல வராது இல்லைங்களா. ஏன் நம்மளே நம்ம ஷோல நம்ம ஏதாவது சொல்லி வேற ஏதாவது பண்ணா டக்குன்னு நம்பிக்கை போயிடும் இல்லைங்களா. அதே மாதிரி குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு டைம் இஸ் த ஹீலர். நம்ம டைம் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு வருஷம், அவங்க சொன்னாங்க எத்தனை வருஷம், 12 இயர்ஸ் மேல ஆயிடுச்சிங்களா நீங்க ரிகவர் ஆகி, 12 இயர்ஸ் ரிகவர் ஆகி இந்த வருஷம் தான் அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கா கார்ல. 12 வருஷம் ஆயிருக்கு அவன் வந்து கார்ல உட்கார்றதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு 12 வருஷம் ஆயிருக்கு. ஸோ குழந்தைய நீங்க டக்குன்னு இப்படி மனசு இதை ஒரு மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி உடைச்சா அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் நீங்க அதை ஜாயின் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு பெரியவங்க இருந்தா கூட நம்ம அதை தாண்டி ஒரு அளவுக்கு போயிடுவோம். குழந்தைங்க கண்ணாடி மாதிரியே தான். யோசிச்சு கண்டிப்பா நீங்க ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிக்கணும்.
ஒரு முறை நம்பிக்கை இழந்துட்டா அதை திருப்பியும் பெறறதற்கு வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப போராட்டம் கஷ்டம், கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தது பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைகள் அப்பா வந்து இன்டேக் பண்ணுறாரு, அதனால் நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போ மாறுறதை நம்ம பார்க்குறோம் ஃபேமிலியில். குறிப்பிட்டு சொல்லணும்னா பசங்க. இன்றைக்கு வந்து இந்திய அளவில் இருக்கிற ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 20% ஆஃப் யூத் இளையோர்கள் வந்து ஆல்கஹால் வந்து இன்டேக் பண்ணுறாங்க, அதை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மேபி 20% இப்போ இல்லை, அதை நான் பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக் பழசாக கூட இருந்திருக்கலாம், ஒருவேளை இப்போ கொஞ்சம் இன்னும் அதிகமாக கூட ஆயிருந்திருக்கலாம். நம்ம அதிகமாக பார்க்குறதும் கூட அப்படி தான் தெரியுது இல்லைங்களா? செய்தித்தாளாக இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லா இதுலையுமே இன்றைக்கி ரொம்ப அது என்ன சொல்கிறது, அதை அது அது ஒரு பெரிய விஷயமாவே படலை. ஏதோ போய் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்க டம்ளரில் குடிச்சிட்டு வர மாதிரி இன்றைக்கி அந்த இது போய் இந்த கல்ச்சர் இந்த எங்கிருந்து வந்து ஆரம்பிச்சிருக்கும், குடும்பத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது யார்கிட்ட இருந்து? இல்லை குடும்பம் இல்லை, இது வேற எங்கேயோ அப்படின்னா வேற எங்கேருந்து? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில், உங்களுடைய அந்த அனுபவங்களில் சொல்லுங்கள். நேயர்களே, இந்த டாபிக் வந்து இப்போ இதோட முடிய போகிறது இல்லை, இது அடுத்த வாரம் தொடர் இருக்கிறது. ஏன்னா இது நிறைய பேச இருக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து பரிமாற இருக்கிறோம், நிறைய கருத்துக்களுக்கான உளவியல் சார்ந்த விளக்கங்களை கேட்க இருக்கிறோம். எனவே தொடர்ந்து நீங்கள் காத்திருங்கள். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.